ஹிந்தியில ஹவுஸ்ஃபுல் 5 அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது வந்து. அக்ஷய்குமார் நடிச்சிருக்க அந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்கும்பொழுது, அந்த 3 நாள்ல கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய் அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஒரு பெரிய வசூல் தான் வந்து. நான் சொல்றது என்னன்னா, இந்தியா வரைக்கும் ஓவர்சீஸ்லாம் ஒண்ணும் கணக்கு பண்ணல. காரணம் என்னன்னா, அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பு. அதை தவிர பார்த்தீங்கன்னா, அந்த படம் எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு சில நினைக்கிறேன் சில வீடியோ வந்து அக்ஷய்குமாரும் ஒரு சில பேர்லாம் சேர்ந்து முகமூடி போட்டுக்கிட்டு போய் பப்ளிக் ரிவ்யூ எடுப்பாங்க வந்து. ஒரு அது எங்கன்னா அது என்னமோ பாம்பேயில் இருக்கிற தேட்டர் மாதிரி தெரியல, ஏதோ சிங்கிள் ஸ்க்ரீனு ரொம்ப அவுட்டரில் இருக்கிற ஒரு தேட்டர் பொழுது எடுக்கிறது அக்ஷய்குமார்னு தெரியாமல் வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க. அது சிலதை அக்ஷய்குமாரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நமக்கு ஹிந்தி அரைகுறையாக கொஞ்சம் தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரி இதெல்லாம் அப்படின்னு. இதனுடைய இது என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், அந்த படம் நல்லா வந்திருக்கு, அந்த நல்லா வந்திருக்க படத்தை தாண்டி அதை எப்படி மக்கள் வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நேரடியாக களத்தில் போய் இறங்கி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இது ஒரு புது விதமான ஒரு வரவேற்பு தான். அதே சமயத்தில் ஒரு படம் நடித்தோம், நம்ம அதோட வேலை முடிஞ்சுது, கையில் காசு வாயில் தோசை துட்டு கொடுத்தாங்களா, ரைட் ஓகே முடிஞ்சதுன்னு போகாமல் ஒரு ஹீரோ இறங்கி அது போய் பப்ளிக் ரிவ்யூ முகமூடி போட்டு பப்ளிக் ரிவ்யூ கேட்குற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்போது தான் இந்த சினிமாவுடைய மாற்றம், இந்த மீடியாவுடைய மாற்றம் வேற விதமாக மாறி இருக்கு. அந்த நீயா நானா நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. சினிமா விமர்சகர்கள் அப்புறம் வந்து பார்வையாளர்கள், சினிமா தயாரிப்பாளர்கள்னு சினிமா சம்மந்தப்பட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வந்து. அதில் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க வந்து. குறிப்பாக வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு வந்து, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது படத்தை விமர்சிக்கிறதுக்கு? ஆச்சா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? யார் கொடுத்தது இந்த உரிமை? எங்கள் கண்டென்ட் இது, நாங்கள் பணம் போட்டு எடுக்கிறோம், நீங்கள் எப்படிங்க வந்து இதை விமர்சிக்கலாம்? உங்களுக்கு யார் இது பண்ணுது அப்படின்றது எங்க அது சர்டிஃபிகேட் சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கி வந்தாச்சு. வந்த பிறகு அது வந்து ஒரு பொதுவான இது தான், விமர்சிக்கிறதுக்கு யார் வேணாலும் இருக்குன்னு உடனே கோபிநாத் வந்து கேட்டவர்கிட்ட கேட்பார் வந்து, சரிங்க உங்கள் ப்ராடக்ட்டு உங்களுடைய இது நீங்கள் தான் இது பண்ணியிருக்கீங்கன்றீங்க, விமர்சிக்க கூடாதுன்றீங்க. எத்தனை திரைப்படங்களில் வந்து போலீஸை தப்பாக கட்டுறது, அப்புறம் வந்து அரசியல்வாதி வந்து மோசமாக கட்டுறது, இதுமாரி வந்து டிவி ஷோக்களை வந்து மோசமாக விமர்சனம் பண்ணுறது, ஏன் வந்து பத்திரிகையாளர்கள் கூட வந்து வேற விதமாக நீங்கள் காட்டுறது, இதெல்லாம் விமர்சனம் பண்ணும்போது இவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஓகே சரண்டர் ஆகிடுவார் வந்து. இது இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொலாப்ஸாலாம் மாறி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நான் திரும்பவும் சொல்கிறது வந்து, எழுத்தாளர் தமிழ்வாணன் சொன்னது தான் வந்து. அவர் வந்து சில படைப்புகளை விமர்சனம் பண்ண ஆரம்பித்து தமிழ்வாணன் வந்து நீங்கள் எப்படி பத்திரிகையில் நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி வந்தப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ருசி பார்க்கிறவர்கள் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. இதை விட வேற என்ன பதில் வேணுங்க? உண்மை அதுதானே வந்து. நீங்கள் ருசி பார்க்குறவங்க சமைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏப்பா இது உப்பு கம்மியாக இருக்குது, காரம் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை இது எல்லாமே இந்த டிஷ் வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் இந்த ஃபுட் ரிவ்யூ மாதிரி தான் வந்து அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இவ்வளோ தாங்க விஷயம் வந்து. இப்போ என்னன்னா, இப்போ அக்ஷய்குமார் வந்து பப்ளிக் பைட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, பப்ளிக் ரிவ்யூ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லா ஹீரோக்களும் நம்ம ஊரில் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் சமீப காலமாக இந்த பப்ளிக் ரிவ்யூ, அந்த பப்ளிக் பைட்ஸையே வந்து எடுக்கக்கூடாது, அவங்களாம் யார், அவங்களுக்கு என்ன இது இருக்குது, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக காழ்ப்புணர்ச்சியாக உள்ளே இறங்கி ஒரு ஹீரோவுக்கு எதிராக மாறுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த படம் சரியாக இல்லை அப்படின்னு அந்த பப்ளிக் சொல்லும் பொழுது இவங்களுக்கு காண்டாவது வந்து. அதே எத்தனை படத்தை அவங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், ஒரு அமரன் படம் ஆகட்டும், ஒரு ரப்பர் பந்த் ஆகட்டும், அவங்க எத்தனை பேர் வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் எங்கே போச்சு வந்து? குறிப்பாக ஒரு நடிகருடைய படத்தை வந்து ஒட்டு மொத்தமாக பப்ளிக், ஏன்னா நீங்கள் தாங்க இது யானை புலி குதிரை ஆச்சா போச்சான்னு பயங்கர பில்டப் கொடுக்குறீங்க. அது வந்த பக்கம் அவன் வந்து ஒரு 120 250 வரைக்கும் டிக்கெட் கொடுத்து பார்க்குறான்னா அவன் எவ்வளோ கடுப்பாயிடும். அதை டிக்கெட்டை விடுங்க, அதை தாண்டி 4 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணுறான். அந்த வீட்டிலேருந்து கிளம்பி பைக்கையோ காரையோ உள்ளே போட்டு மறுபடியும் போய் உட்காந்து அந்த வேதனையை அனுபவிச்சு திரும்ப வந்து நீங்கள் மைக்கு நீட்டும் போது அவனுடைய உச்சபட்ச கோபத்தெல்லாம் அங்கே வந்து வெளிப்படுத்துகிறான். அதனுடைய வெளிப்பாடு தான் அது வந்து. ரைட்டு, இதே தான் தக் லைஃபுக்கு வந்து ஒரு நண்பர் வந்து சொன்னார் என்கிட்ட வந்து, என்னங்க வந்து விமர்சகர்லாம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுறவங்களாம் கூட கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கிறீங்க, சில பேர்லாம் கொஞ்சம் இதுவாக பண்ணுறாங்க, இந்த பப்ளிக்லாம் இறங்கி கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க அப்படின்னு. அவன் தாங்க உண்மையான ரசிகன், அவன் தாங்க வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் தானேங்க வந்து, அதாவது வந்து பாண்டி பஜாரில் ஆரம்பித்து டெல்லி வரைக்கும் கொண்டு போய், அப்புறமா வந்து மலேசியாவில் ஆரம்பித்து யூஎஸ் வரைக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு ப்ரொமோஷனாக பண்ணி 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 ஐபி ஏற்றது நீங்கள் தானே. அவன் நினச்சப்போ விக்ரமை தாண்டிய ஒரு படமாக இந்தியன் 2 நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. இந்த படம் வேற மாதிரியா இருக்குன்னு நம்பி வந்தவனுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த படம் ஒன்றுமே இல்லைன்னு கடுப்பாக்கின பிறகு அவன் வாங்கின காசு, அவன் கொடுத்த காசு
அவன் பண்ணிய நேர செலவு இதனுடைய வெளிப்பாடு தான் அவன் அந்த மைக்கு முன்னாடி கொட்டி தீர்த்தது. இது ஒன்றுமே தடுக்கவே முடியாது அப்படின்னு. சரி, அப்போ என்ன தக் லைஃப் என்னதான் காரணம்னு ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாலும் என்னென்னவோ காரணம் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே ஒரு யாரோ ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த படம் கமலுக்கே மணிரத்னம் போட்டு காமிக்கல அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக் ஆகி போச்சு. எனக்கு என்னென்னா, நான் அது படம் சம்மந்தப்பட்டவங்ககிட்டே பேசணுன்னே அவங்க என்ன சொன்னாங்க, சார் கமல் என்ன விமலா அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான ஒரு கேள்வி தான். அவர் என்ன விமலாங்க, அவர் கமலுங்க. ரெண்டாவது மணிரத்னம் அவர் பெரிய இதுவாக இருக்கார். ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு படம் எடுத்தாலே அந்த படத்தை ஏதோ எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக எடிட்டிங் டேபிள்லாம் முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்ப்போம் வருவாங்க இல்லைங்களா, அப்போ தான் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு ஹீரோ அதில் நடிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு காமிப்பாங்கன்னு கிடையாது. ஒரு படம் எடுத்து முடிச்ச பிறகு அந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஹீரோ அப்புறம் ப்ரொடியூசர் அது சம்மந்தப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் பார்க்கலாங்க, அதை அனுமதிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துடைய முக்கிய நாயகன், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவர் அப்படின்போது உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசனுடைய அவருடைய சினிமா இதுக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தை அவரும் சிம்மும் சேர்ந்து கிட்டத்தட்ட 26 முறை பார்த்துருக்காங்களாம். அதாவது ப்ராசஸிங்கில் இருக்கும் பொழுதே அப்படி இருக்கும்போது அது ஏன் எங்கே ஜட்ஜ் பண்ணாங்கன்னு தெரியல. அதை தாண்டி மோசமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறது ஏன்னா இந்த த்ரிஷா கமல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இந்த சிந்து சமவெளி படம், அப்புறம் வயதான ஒருத்தர் இதுவாக வச்சுக்கிட்டு மகன் அவங்கள கொண்டு போகிறது, இப்படி என்னென்னவோ கேவலமாக சொல்கிற விஷயம்லாம். ஏன்னா நீங்கள் அந்த நார்த்தில் இப்போ கூட உண்டுங்க நீங்கள் ரொம்ப பின்தங்கிய பகுதியெல்லாம் நான் நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன். இந்த வயதான அப்பா ஒரு ஒப்பாட்டியை வச்சுருப்பார். அது அங்கே இருக்கிற மகன்களுக்கும் மகளுக்கும் தெரியும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து பத்து இருந்ததுன்னா அந்த நெருங்காத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அந்த வயதான அப்பா கிட்ட என்ன சொல்லிடுவாங்க, இப்பயே எதனா கொடுத்து செட்டில் பண்ணுறது அந்த பண்ணிவிடு, அப்புறம் உங்கள் காலத்துக்கு பிறகு அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு முடிச்சு விட்ருவாங்க. இதை ஆச்சா போச்சா த்ரிஷா கமல் வச்சுருக்காரு, த்ரிஷா சிம்பு கரெக்ட் பண்ணுறாரு, இது என்னன்னு மீம்ஸு இது விமர்சனங்கள் ரொம்ப கொச்சையான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி ஒரு திரைப்படம் மக்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி அப்படியே வெளியே வச்சு போட்டுருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது காலகாலமாக இருக்கிறது தான். அது கமலாக நடித்தாலும் சரி, விமலாக நடித்தாலும் சரி, அது கமலுக்கே தெரியும். இந்த படம் எங்கே தப்பு பண்ணிச்சு, எங்கே இது ஆகுச்சுன்னு தெரியவே இல்லை. அந்த படத்துக்கு என்னென்னா, எஸ் ராமகிருஷ்ணன் ஆரம்பத்தில் டிஸ்கஷனில் உட்கார்ற மாதிரி இருந்தது, பிரபல எழுத்தாளர் அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. அதன் பிறகு அவர் வேணான்னு வெளியே போயிட்டாராம். வேணான்னு போயிட்டாரால இது இதுவான்னு தெரியல. ஒருவேளை அது மாதிரி எழுத்தாளர்கள் யாராவது உள்ளே இருந்திருந்தா இதை இன்னும் கூட ஒரு தட்டி மெருகேற்றி இருப்பாங்களா? இதெல்லாம் மீறி இத்தனை வருஷம் சினிமா அனுபவம் உள்ள மணிரத்னமும் கமலஹாசனும் இது எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த படம் சரியா ஓடல, இது அட்டர் ஃபிளாப்னு தெரிஞ்சவொடனே சிம்பு கோச்சிக்கிட்டு துபாய் ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் அவர் நான் இல்லைங்க, துபாயில் இந்த STR 49 படம் இருக்குல்ல, அந்த ஷூட்டில் ஆரம்பிக்க போகிறாங்க. குறிப்பாக அவரை வச்சு STR 50 படம் எடுக்க போகிறாரு கண்ணன் ரவி, ராவணக்கோட்டம் படத்தினுடைய ப்ரொடியூசர். அதுக்கு டிஸ்கஷனில் போய் அங்கே இருந்திருக்காரு, துபாய்க்கு போயிருக்காரு. ஏன்னா சிம்பு நடிப்பை யாருமே குறை சொல்லிங்க. உண்மையாக சொன்னால் சிம்பு இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருந்தார். அவர் இன்னும் கதை நல்லா இருந்து இந்த படம் ஹிட் படமாக இருந்ததுன்னா சிம்புவோடைய அந்த கேரக்டரும் சிம்புவோடைய நடிப்பும் இன்னும் பெரிய அளவில் பேசப்படும். என்னன்னா, ஒரு படம் தோல்வி படம்னு அந்த தோல்வி படத்தை 4 பக்கம் இருந்து சாத்துக்குடி தோல் அடிக்கிறது இருக்குது பாருங்க. அந்த நிலைமை தான் தக் லைஃபுக்கு. சரி, தக் லைஃபோடைய உண்மையான வசூல் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்த போது ஒரு சினிமா ட்ரேடரிடம் விசாரித்த போது அவர் சொன்ன தகவல் முதல் நாள் ஓகேங்க, 2வது நாள் ஒரு மாதிரி இருந்தது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி, அந்த 3 நாள் வசூல் என்ன, கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 89 கோடி ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கின்றாங்க. பட்ஜெட் 210 கோடி. ஆனால் இந்த படத்துக்கான டேபிள் ப்ராஃபிட்ன்றாங்க இல்லைங்களா, சேட்டலைட், OTT, ஆடியோ இதெல்லாம் ஒரு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க. ஆனாலும் படம் ஒரு தோல்வி படம் தான். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சங்கர், மணிரத்னம், அடுத்து முருகதாஸ் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. ஏன்னா மதராசின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு முருகதாஸ். ஒரு 2-3 படங்கள் தோல்வி கொடுத்துட்டாரு அப்படின்றதுக்காக இதில் தூக்கி அடிக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. ஏன்னா மணிரத்னமே திடீர்னு பீனிக்ஸ் படம் மாதிரி அடுத்த படத்தில் எழுந்துக்கலாம். சங்கரே கூட பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி வேற விதமாக ஒரு சின்ன படம் எடுத்து வெற்றியை கூட கொடுக்கலாம். அதே போல தான் முருகதாஸ். ஏன்னா இந்த மதராசி படத்துக்கே பார்த்தீங்கன்னா கத்தி, துப்பாக்கி படத்தெல்லாம் இவர் கூட யார் அசிஸ்டன்ட் டைரக்டராக கோ டைரக்டராக ஒர்க் பண்ணாங்களோ அந்த டீமெல்லாம் வச்சு டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்காங்க. முருகதாஸை பற்றி சொல்லணும்னா, இந்த தக்லை படத்துடைய கேமராமேன் ரவிகே சந்திரன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். இது நம்ம ஊரில் டூரிங் டாக்ஸ் சினிமா சேனலில். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு இது நல்லா பிடிச்சிருந்தது. என்னென்னா, ஒரு இதுதான் கஜினி ஹிந்தி படம் பண்ணும்பொழுது ஸ்டார் ஹோட்டலில் சூட் ரூம் முருகதாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் ரவிகே சந்திரன் முதல்ல இறங்கி காரில் கடகடன்னு போயிட்டார்.
போயிட்டு அப்படி போய் லிஃப்டான போய் திரும்பி பார்த்துருக்காரு, முருகதாஸ் வர காணோம். என்னடா முருகதாஸ் வரலையேன்ட்டு போனால் அங்கே உள்ளே விட மாட்டேன்றாங்களா செக்யூரிட்டிங்க. நான் சூட் ரூம் போட்டிருக்கேன், இது பண்ணுறேன்னு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லையும் எதுலையும் பேசுகிறாராம். நீ ஆளை பார்த்து நீ கிளம்பியான்றாங்களா வந்து. அப்புறம் ஓடி வந்து இவர் பேசி, அந்த படத்தோடைய டைரக்டர் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, இவர் ஷூட் ரூம் இவர் பேரில் தான் இருக்குது விடுங்கன்னு சொன்ன பிறகு, சார் என்ன சார் என் உருவத்தை பார்த்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் நாளையிலேருந்து 2 பவுன்சர் நீங்களே செட் பண்ணிங்க. அண்ணன் வரார் வழி விடுன்னு கத்திக்கிட்டு இது பண்ணோன்னே இவங்க இதுவாகிடுவாங்க. இங்கே நார்த்தில் வந்து நம்மளுடைய வந்து அந்த திமிர்தனத்தையும் சவுண்டையும் கொடுத்தா தான் இவங்க மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்கயா அப்படின்ட்டு வந்து சொன்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தார் வந்து. ஏன்னா நான் கிரேனில் ஏறி உக்காந்துட்டேன்னா ஹிந்தி படங்கள் பண்ணும்போது அவ்வளோ சவுண்டு கொடுப்பேன், மிரட்டுவேன். என்னன்னா நம்ம உருவத்தையும் கருப்பான இதுவும் பார்த்து இவங்க வந்து இலக்காரமாக நினச்சி டக்குன்னு நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. அந்த இறக்கிறதுக்கான இடமே நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாப்புல. அதை வந்து பாராட்டி இந்த பண்ண முருகதாசெல்லாம் மிகச்சிறந்த டைரக்டருங்க. அவர் ஒரு வெற்றியை கொடுத்துட்டாருன்னா அந்த லைன் அப்போ பிடிச்சிடுவாரு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லிஸ்ட்டு போடுறாங்க இல்லைங்களா, சங்கர், மணிரத்னம், முருகதாஸ் அப்படின்னு. அதனால் வந்து மதராசி படத்தை பார்க்காமல் முருகதாஸ் ஒதுக்கி இதில் வந்து ஒரு படைப்பாளி அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் போட்டு அடிக்க முடியாதுங்க வந்து. அது சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான், தமிழ் சினிமாவில் கதை நன்றாக இருந்தால் ரசிகர்கள் பார்ப்பார்கள் என்பதில் இந்திய சினிமாவில், உலக சினிமாவிலே அது ஒத்து வரும். தமிழ் சினிமாவில் முக்கியமாக அதில் பாரபட்சம்லாம் கிடையாது, பார்ப்பாங்கன்றதுக்கு மிகச்சரியான உதாரணம் தக் லைஃப் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.